அந்த மூடனுத்தனாலை கேட்கவே வந்திரான். சொந்த முல்ல தம்பி நான் இருக்கும் போது அண்ணா தம்பி நீங்கள் எதற்காக வந்தீர்? எந்த விஷயமாக வந்தீர்? அனைத்தும் எனக்கு தெரியும். நீ சொன்னதாக நான் கேட்ட காவலா என்ன ஆச்சரியம் பாத்தியா? என்ன ஆச்சரியம்? பாண்டவனே ஒருவன் சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் என்று பெயர் தான் அனைவரும் கொடுப்பாங்க. இருந்தாலும் இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். வந்தேனே தவிர என் மனதில் உள்ள விஷயத்தை நான் சொல்லவே இல்லை. சொல்லலாம் என்று பார்ப்பதுக்கு முன்பதாகவே எதற்காக வந்தேன் என்று அண்ணா அண்ணா உங்களுக்கும் எங்களுக்கும் விரோதமானது இருக்கின்றது. அப்படி இருந்தாலும் சாஸ்திரம் என்பது அனைவருக்கும் பொது. நீங்கள் வந்த காரணத்தை தெளிவாக என்னிடத்திலே சொன்னால் தக்க பதிலில் அளிக்கின்றேன் அண்ணா. அப்படியா? ஆமாம் அண்ணா. தக்க பதில் சொல்றாரா மகாராஜா? ஷாபா தம்பி அண்ணா என்னென்று சொல்லுவே தம்பி. பார்க்க வந்திருக்கா? சாஸ்திரத்தில் வல்லவன் சகாதேவன் என்று உரைப்பார். உண்மைதான். அந்த சாஸ்திரம் கேட்க உங்களுக்கும் எங்களுக்கும் பகை நேற்றைய தினம் கைச்சட்டி ஆகி போச்சு. உண்மைதான். ஆயுத பூஜை போட நல்ல நாள், யுத்தம் ஆரம்பிக்க நல்ல நாள். ஆமாம் அண்ணா. ஜெயம் வரணும். அதுக்காக உன்னை நம்பி வந்துட்டேன். அப்படியா? என்ன சொல்றேன்? அண்ணா செய்யும் தேதி சொல்வீர் அண்ணா. புரியா அண்ணா? சம்மர் காலத்திற்கு நாள் கேட்க வந்திருக்கின்றேன். அது எப்படி எப்படி நான் சொல்லட்டுமா? சொல்லுங்கண்ணா. சொல்லமா வானவா? சொல்லுங்கண்ணா. சொல்லலாம் தான் பாக்குறேன். டேய் அண்ணா, ஒன்ன மாதிரி வரமாட்டாங்க யாரும் இல்லை. நீ ஒருத்தன் தானே இருக்கிறாங்க. அண்ணன் தனிமையாக இருக்கின்றேன். யாரும் இல்லையா? யாரும் இல்லை அண்ணா. டேய் சொல்லலாமா? சொல்லு, எங்க போறான்னு கேட்டியாங்க? சமர்கல் நான் செல்லம்
சமர்காலம் நான் செல்ல வேண்டும் தம்பி வேண்டும் அப்புறம் நாடா தா 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 தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடிக்குண்டு நான் சொல்றது புரியலப்பா. புரியலா? தா தான்னா விளக்கமா சொல்லுங்கண்ணா. எனக்கு ஜெயம் வரணும். ஆமா சமர்காலம் நான் செல்ல வேண்டும் என்னன்னா நீங்க தாதி பி நீங்க என்னன்னா சரளி சொல்லிங்கிறீங்க. பாத்தியாடாடி எதிரியா இருந்தாலும் சரி அண்ணனுக்கு மரியாதை கொடுத்து அமர வைத்த சமர்கல்ல நான் செல்ல வேண்டும் அந்த தர்மத்தலை கொய்ய வேண்டும் சொல்றாரு. எப்படி சொல்லலாம்